ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ரீசெண்டாக நம்ம எந்த வீடியோவுமே நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணல. அதுக்குள்ள ரீசன் வந்து என்னென்னா, ஷார்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இது நூனுங்கிற ஆப்பில் தான் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த மொபைல் என்னென்னா மோட்டோரோலா Edge16 சைன்லெஸ். சரிங்களா? வந்து நான் ஒரு மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்ன மொபைல்னா சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸ். அதோட ஃபியூச்சர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே அதோட என்னென்ன எல்லாமே இந்த மொபைலில் இருக்குது. அதனால தான் இந்த மொபைல் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நல்லாவே இருந்துச்சு எனக்கு. எந்த இப்போ வரைக்கும் அதோட பேட்டரி கம்ப்ளைண்ட்டு, அதோட கேமராவெலாம் சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே தான் உடஞ்சிச்சு. அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும். அதனால் இப்போ டெம்பரரியாக அதை அப்படியே வச்சுருக்கேன் வந்து. சரிங்களா? இப்போ என்னென்னா, நான் ஊருக்கு போகும்போது அந்த டிஸ்பிளே வந்து உடஞ்சிருந்தது. அதனால் ஊர்லேருந்து வரும்போது ஒரு நார்மலாக சாம்சங் கேலக்ஸி F12 அதுவும் டிஸ்பிளே உடஞ்சி அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தான் நான் கொண்டு வந்தேன் டெம்பரரியாக. வந்து ஒரு 8 மாதம் நல்லா யூஸ் ஆகிருந்துச்சு. அதோட டிஸ்பிளே கண்டிஷன் போக போக எனக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. ரொம்ப வந்து நான் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து நான் ஆன்லைனில் ஒரு மொபைலை சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் இந்த மொபைல் வந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 இயராக வந்து சாம்சங் மொபைல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ தான் நான் மோட்டோரோலா கம்பெனிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கேன். சரிங்களா? நம்ம ஊரில் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இந்த ப்ராடக்ட் இருக்குது. இந்த மொபைலு இதோட காஸ்ட்டு எவ்வளோன்னா, இந்தியன் ப்ரைஸ் வந்து 22,000 20,000 22,000 வரைக்கும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த ரெண்டு இதுலையுமே இருக்குது. வேணுங்கிறவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே சவுதி அரேபியாவில் நூனுங்கிற அப்ளிகேஷனில் நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். அதோட ப்ரைஸ் எவ்வளோன்னா 700 ரியால். அதாவது நம்ம ஊர் காஸ்ட்டு எவ்வளோன்னா 16-17 ரூபா வரும். சரிங்களா? ஆனால் நூனில் வந்து என்னென்னா, இதில் டைப்-C to டைப்-C கேபிள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மொபைல் இதை தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஆனால் நம்ம இந்தியாவில் வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த இதிலலாம் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க, டைப்-C to டைப்-C கேபிள் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் மொபைல் கவர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வாங்க இப்போது இந்த மொபைலோட ஃபியூச்சரை பார்த்துடலாம். இது ஒரு 5G மொபைலு. அதில் வந்து என்னென்னா, 2 சிம் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஒரு சிம் வந்து ஃபிசிக்கல் சிம்மு, இன்னொரு சிம்மு இ-சிம். இ-சிம்னா சில பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. எலக்ட்ரானிக்கல் சிம் தான். நம்ம சிம் கார்டில் போய்ட்டு நமக்கு இ-சிம்மு கேட்டால் அவங்க வந்து ஒரு QR கோடு மாதிரி கொடுப்பாங்க. வந்து அந்த QR கோடை நம்ம மொபைலில் ஸ்கேன் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளக்க இ-சிம்க்குனான ஒரு சிப்பு வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. உள்ளக்க ஃபோனு உள்ளக்கே அது அதில் போய்ட்டு ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு ஒரு சிம்மாக கன்வெர்ட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இதோட ஸ்டோரேஜ் என்னென்னு பார்த்தா, ரேம் வந்து எவ்வளோன்னா 8GB ரேமு ப்ளஸ் 4GB. இன்டர்னல் மெமரி எவ்வளோன்னு பார்த்தா 256GB. நமக்கு இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா மெமரி வேணுன்னா மெமரி கார்டோட ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதில் 1TB வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டிஸ்பிளே எவ்வளோன்னு பார்த்தா 6.7 கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ஃப்ரண்ட் 32 மெகா பிக்சரும், பேக் சைடு 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஒரு கேமரா 13 மெகா பிக்சரும், இன்னொரு கேமரா 50 மெகா பிக்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் என்ன லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சோனியோட லென்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா குவாலிட்டி பக்காவாக இருக்கும். பிக்சர்ஸ் அண்டு வீடியோலாம் எடுத்தால் நல்ல தெளிவாகவும் கிளாரிட்டியாகவும் இருக்குது. நான் ஏற்கனவே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். இதோட பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தா 5000 mAh கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்ததுலேயே வந்து என்ன, ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல் சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டினியூவாக நம்ம யூஸ் பண்ணால் 12 ஹவர்ஸ் நல்லாவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னோம்ல, சாம்சங் கேலக்ஸி நோட் 10 ப்ளஸில் வந்து அதோட ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோம்ல. வந்து அது என்னென்னா, வயர்லெஸ் சார்ஜர் 15 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜர் நம்ம கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இதில் வந்து எந்த மொபைல்லையுமே கொடுக்காது வந்துட்டு இந்த காஸ்ட்டில் வந்து எஸ் பென் கொடுத்துருக்காங்க. எஸ் பென்னு அதுலேயாவது பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இதில் மெட்டல் எஸ் பென் கொடுத்துருக்காங்க. நல்லா குவாலிட்டியாக இருக்குது. வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்குது. இப்போ வரக்கூடிய மொபைல் எல்லாமே ஒரு ஃபீச்சரை எடுத்துட்டாங்க. அது என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் தான். ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இதுக்கு முன்னாடி எல்லா மொபைலுமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது வந்து. ஆனால் இந்த மொபைலில் நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பக்கத்தில் எஸ் பென் நம்ம கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எஸ் பென் எக்ஸ்ட்ரா வந்தனால இந்த பக்கம் சைடில் வந்துட்டு அவங்களுக்கு கேப் வந்திருக்கு. அதனால் அதில் வந்துட்டுன்னா ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கே தெரியும் வந்துட்டு பழைய மொபைல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சில டைம் வந்து பென்ட்ரைவ் போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, சில டைம் சார்ஜ் போடும்போது வந்துட்டுனா இந்த ஹெட்செட்டு குத்துறதுக்கு இடம் இருக்காது. அதனால இப்போ இந்த ஹெட்செட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் இந்த பின்னை வச்சு சொடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், செல்லை வந்து நம்ம எடுத்தாச்சு.
ஃபினிஷிங்காக நம்ம நல்ல ஸ்டைலாகவும் இருக்குது. வந்து எனக்கு பிடிச்ச டிசைன் இது. வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. நமக்கு பின்னாடி கேஸ் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இப்போது வரக்கூடிய எல்லாம் பிளாஸ்டிக், மெட்டல், அதுமாதிரி கிளாஸில் தான் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா சில டைம் ஸ்லிப் ஆகிறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸே இருக்குது. வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெதரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க லெதர் மாதிரியே தெரியாது, ஸ்மூத்தாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நல்லாவே இருக்குது. வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த லெதர். வந்து அது மாதிரி வந்து லுக்கும் நல்லா இருக்குது பின்னாடி பார்க்குறதுக்கு. நான் சொன்ன மாதிரி உள்ள டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி மேனுவல் இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதான் டைப் சி டு டைப் சி கேபிள். நல்லா ஃபாஸ்ட் சார்ஜராக இருக்குது. ஃபாஸ்ட்டாகவே நல்லா ஏறுது. வந்து இந்த கேபிளை யூஸ் பண்ணி நான் சார்ஜ் போட்டு பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் சிம் ரிஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. எல்லா பாக்ஸ்லையுமே வரக்கூடியது தான். மற்றபடி இது எல்லாமே அதோட ஃபங்க்ஷனு, என்னென்ன இது ஃபீச்சர்ஸு எல்லாமே கொடுத்துருக்காங்க இந்த புக்கில். வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மொபைலை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஹலோ மோட்டோ ஸ்டார்டிங்லேயே வந்து நமக்கு மோட்டோவில் லோகோ கொடுத்துருக்காங்க. இதோட ஆண்ட்ராய்டு எவ்வளோனா 14 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே கேமரா வந்துட்டு 13+50 மெகாபிக்சல் சோனியோட லென்ஸு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோ அண்டு வீடியோஸ்லாம் சூப்பராகவே இருக்குது. ஒரு இன்னொரு கேமரா எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, அது ஒன்றுமே இல்லை, டம்மி தான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் கேமரா வந்து 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. கேமரா எடுத்து பார்த்தேன், ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இந்த மொபைலை நல்லாவே ஸ்டைலாக அதோட திக்னஸ் பார்த்தா வச்சுக்கோங்க, ரொம்ப சின்னதாகவே இருக்குது. கைக்கு யூஸ் பண்ணால் நல்லா அடக்கமாகவும் இருக்குது. அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சவுண்டு கூட்டுறது, குறைக்கிறது, பவர் ஆஃப் பட்டனு, எஸ் பண்ணு, ஸ்பீக்கரு, டைப்ஸ் சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரியே இதில் வந்து மெட்டல் பென் தான் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் பென் நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன், அது உடஞ்சி போயிடும். அது 1 லட்ச ரூபா மொபைல்லே வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்துட்டு மெட்டல் கொடுத்துருக்காங்க. நல்லாவே குவாலிட்டியாக. இந்த மொபைலை நானும் ஃபஸ்ட்டு வாங்கும்போது 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியும் வந்து ஒரே ஒரு சிம் கார்டு தான். ஒரு சிம் கார்டு இ சிம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வாங்க இப்போ அதை பற்றி டீட்டெயிலில் பார்த்துடலாம். சில வீடியோலாம் வந்து யூடியூப்பில் வந்து போட்டிருக்காங்க, எனக்கு 2 சிம் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரியும், சில வீடியோவில் போட்டிருக்காங்க ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரியும். அதனால இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். வந்து இப்போ தெளிவாக அதை பற்றி பார்த்துடலாம். சிம் ஸ்லாட்டை வந்து நம்ம எடுத்துக்கலாம். சிம் ரிஜெக்டர் டூலை வச்சு பொறுமையாக எடுங்க. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஒரு மெமரி கார்டு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிம் கார்டு ஸ்லாட் போட்டுருக்காங்க, ஒரு மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு இ-சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இ-சிம் வந்துட்டு நம்ம உள்ளக்க தான் வந்து இன்க்ளூடாக வந்து அவங்களே வந்துட்டு சிப் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அது எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே மொபைலில் போய் ஸ்டோரேஜ் ஆகிரும். அது வந்து நமக்கு சிம்மாக கன்வெர்ட் ஆகி மொபைலே ஸ்டோரேஜ் ஆகி நமக்கு டவர் காட்ட ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.